நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்தை எழுதுகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலேயும் மற்றும் யூபிஎஸ்சி தமிழ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி அனைத்து தேர்வுகளுக்கும் பயன்படுகின்ற வகையிலே ஒரு பதிவை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். குறிப்பாக பிஜிடிஆர்பி தமிழிலே அலகு 4 பக்தி இலக்கியம் என்ற தலைப்பிலே சித்தர் பாடல் என்ற பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பட்டினத்தாருடைய பாடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டினத்தாரை பற்றிய செய்தி மிக முக்கியமான இன்றியமையாத செய்தி. பல பதிவுகளிலே ஒரு தெளிவற்ற ஒரு சூழலை காண முடிகிறது. என்னுடைய பதிவை தொடர்ந்து கேட்கின்ற நண்பர்கள் பலர் பட்டினத்தார் பற்றிய ஒரு பதிவை போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மிகவும் ஆழமாக சிந்தித்து கிடைத்த செய்திகளை வகுத்து தொகுத்து ஒரு 46 வினாக்களாக உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். வினா விடை வடிவத்திலேயே கொடுத்திருக்கிறேன். போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பதிவு பயன்படும் என்று நான் கருதுகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு முழுமையாக கேட்கின்ற பொழுது ஒரு தெளிவு ஏற்படும் என்று நான் கருதுகிறேன். பல செய்திகளை கூட நான் கேட்டேன். ஒரு தெளிவற்ற பட்டினத்தார் பற்றிய ஒரு தெளிவற்ற செய்தி நமக்கு உலா வருகின்ற காரணத்தினாலே தேர்வுக்கு தயாராகின்ற இலக்கிய அடிப்படையிலே ஒருவேளை அந்த செய்திகளை உள்வாங்கி அதை நாம் வாழ்விலை கடைபிடிக்க அல்லது கேட்பதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் தேர்வு நோக்கிலே தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குவது போல எனக்கு தோன்றியது. எனவே நான் ஒரு சில நூல்களை மட்டும் மையமாக கொண்டு அடிப்படையான நூல்களை கடைசியில் இந்த நூலின் பெயரை கூட நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு தொடரை போல ஒரு செய்தியை வரலாற்று அடிப்படையிலே இதை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். குறிப்பெடுத்துக் கொண்டு நண்பர்கள் இதை தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். பட்டினத்தார், முதலிலே பட்டினத்தார் வாழ்ந்த காலம் எது? பட்டினத்தார் வாழ்ந்த காலம் 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டிலே பட்டினத்தார் என்னும் பெயராலே சைவ சமயத்தை சார்ந்த சான்றோர் ஒருவர் வாழ்ந்து சமய பாடல்கள் சிலவற்றை பாடியிருக்கிறார். பட்டினத்தார் வாழ்ந்த காலம் 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டு என்று அறியப்படுகிறது. 10 சரியா வரலாறு நமக்கு இல்லை. ஒரு யூகத்தின் அடிப்படையிலே 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டிலே பட்டினத்தார் என்ற பெயரிலே ஒரு பெரியவர், சைவ சமயத்தை சார்ந்த இந்த பெரியவர் பல பாடல்களை பாடியிருக்கிறார். எனவே பட்டினத்தாருடைய காலம் 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டு. சரியான உறுதியான நமக்கு வரலாற்று சான்று இல்லாத காரணத்தினாலே இந்த செய்தியை உங்கள் தொடக்கத்திலே உங்கள் முன் வைக்கிறேன். இரண்டாவது, பட்டினத்தாருடைய பெற்றோர் யாவர்? பட்டினத்தாருடைய தந்தை பெயர் சிவநேசன், தாயினுடைய பெயர் ஞான கமலாம்பிகை. பட்டினத்தாருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் என்ன? இயற்பெயர் என்று சொல்லுவார்கள். பட்டினத்தாருக்கு பெற்றோர் வைத்த பெயர் திருவெண்காடர். பட்டினத்தாருக்கு பெற்றோரிட்ட பெயர் திருவெண்காடர். இந்த பட்டினத்தார் எந்த ஊரிலே வாழ்ந்தார்? எந்த ஊரை சார்ந்தவர்? பட்டினத்தார் காவிரி பூம்பட்டினத்தை சார்ந்தவர். காவிரி பூம்பட்டினத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த பட்டினத்தாருக்கு அதாவது அவருடைய இயற்பெயர் திருவெண்காடர். இந்த பெற்றோர் வைத்த பெயர் திருவெண்காடர். கொஞ்சம் கவனமா நீங்க உள்வாங்குங்க. பெற்றோர் வைத்த பெயர் திருவெண்காடர். இந்த திருவெண்காடர் என்ற பெயர் எப்படி பட்டினத்தார் என மாறியது? இது கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. எனவே பட்டினத்தார், திருவெண்காடருக்கு பட்டினத்தார் என்று பெயர் வர காரணம் யாது? இவர் சோழ நாட்டின் துறைமுக பட்டினமாகிய காவிரி பூம்பட்டினத்திலே தோன்றியவர். இவர் சோழ நாட்டினுடைய துறைமுக பட்டினமாகிய காவிரி பூம்பட்டினத்திலே தோன்றியவர். அந்த பட்டினத்திலே இவர் தோன்றிய காரணத்தினாலே இவர் பட்டினத்தார் என்றும் பட்டினத்து பிள்ளையார் என்றும் அழைக்கப்பட்டார் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. காவிரி பூம்பட்டினத்திலே பிறந்த காரணத்தினாலே இவர் பட்டினத்தார், பட்டினத்திலே பிறந்ததனாலே பட்டினத்தார் என்றும் பட்டினத்து பிள்ளையார் என்றும் அழைக்கப்பட்டார். பட்டினத்தாருடைய மனைவியினுடைய பெயர் என்ன? பட்டினத்தாருடைய மனைவியின் பெயர் சிவகலை என்று நம்மால் அறிய முடிகிறது. பட்டினத்தாருக்கு சீடர் யாராவது இருந்தார்களா என்று சொன்னால் ஒரு பெயர் வரலாற்றிலே குறிக்க நமக்கு வருகிறது. பத்திரகிரியார் என்பவர்
இவருடைய சீடர் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு கூட உறுதியான சான்றுகள் நமக்கு இல்லை. ஆனால் வரலாறிலே இடம்பெற்றிருப்பதனாலே, சில நூல்களிலே இலக்கிய வரலாற்று நூல்கள் இடம்பெற்றிருப்பதனாலே அதை உங்கள் முன் நான் வைக்கிறேன். 8வது வினா, திருவெண்காடருக்கு வழங்கப்பட்ட பல்வேறு பெயர்கள் யாவை? அதாவது பட்டினத்தாருடைய இயற்பெயர் திருவெண்காடர். திருவெண்காடர் மனசுல வச்சுங்க. இந்த திருவெண்காடருக்கு வழங்கப்பட்ட பல்வேறு பெயர்கள், அதாவது பட்டினத்தாருக்கு வழங்கப்பட்ட பல்வேறு பெயர்கள். இவர் செல்வ குடும்பத்திலே தோன்றி மனை வாழ்க்கை நடத்திய இப்பெரியார் துறவரத்தை மேற்கொண்டமையால் திருவெண்காட்டடிகள் என்று அழைக்கப்பட்டார். அதாவது அடிகள் என்ற பெயர் கூட வருது. திருவெண்காடர் அவருடைய பெயர், இயற்பெயர். அவருடைய எது சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிகள் என்ற பெயர் சேருகிறது. எனவே இவர் குடும்பத்திலே தோன்றி மன வாழ்க்கை நடத்திய இந்த பெரியார் குடும்ப வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். பின்னர் துறவரத்தை மேற்கொண்ட காரணத்தினாலே அடிகள் என்ற பெயர் சேர்க்கப்பட்டு திருவெண்காட்டடிகள் என்று இவர் வழங்கப்பட்டார். அதாவது துறைமுக பட்டினமாகிய காவிரி பூம்பட்டினத்திலே இவர் பிறந்தமையால் பட்டினத்தார் என்றும் பட்டினத்து அடிகள் என்றும் அழைக்கப்பட்டார். அப்ப திருவெண்காடருக்கு இருக்கிற பெயர்கள்: 1 திருவெண்காட்டடிகள், 2வது பட்டினத்தார், 3வது பட்டினத்து அடிகள். கொஞ்சம் கவனமா உள்வாங்கிங்க. பட்டினத்தார் திருவெண்காடருக்கு வழங்கப்பட்ட பெயர்கள்: 1 திருவெண்காட்டடிகள், 2வது பட்டினத்தார், 3வது பட்டினத்து அடிகள். இந்த 3 பெயர்கள் திருவெண்காடருக்கு இருக்கிற பெயர்கள். அடுத்து அடிகள். இந்த அடிகள் என்ற சொல், அதை விளக்கம் கொடுக்கிறாருங்க. அடிகள் என்ற சொல் பெரும்பாலும் துறவர நெறியிலே நின்றாருக்கு சிறப்பாக, இந்த 8வது கேள்வியோடு தொடர்புடையது. அடிகள் என்ற சொல் துறவர நெறியில் நின்றாருக்கு சிறப்பாக உரியது. அடிகள் அடிகள் என்பது துரத்தலான் என அடியார்க்கு நல்லார் எழுதிய விளக்க உரையாலே இதை நம்மால் பெற முடிகிறது. துறவு நிலையிலே அவர் நின்றதனாலே அடியார் என்ற சொல், அடியார் என்ற தொடர் அல்லது அடியார் என்ற அடைமொழி அவருக்கு வந்தது என்று சொல்லலாம். 9வது வினா, பட்டினத்தாருடைய வரலாற்றை கூறும் நூல்கள் எவை? பட்டினத்தாருடைய வரலாறு இப்ப நான் உங்க முன்ன வச்சிருக்கிற பல்வேறு நூல்களிலே பரவி விரவி கிடக்கிற செய்திகள் எதன் அடிப்படையிலே எழுதப்பட்டனன்னு கேட்டா 3 நூல்கள் பட்டினத்தாருடைய வரலாற்றை கூறுகிறது. 1 பட்டினத்தடிகள் புராணம். இதை எழுதிய ஆசிரியர் யார் என்று நம்மால் அறிய முடியவில்லை. 2வது நூல் திருவெண்காட்டடிகள் சரித்திரம். இதை தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர் எழுதியிருக்கிறார். புலவர் புராணம் என்ற ஒரு நூல், அதை தண்டபாணி சுவாமி எழுதியிருக்கிறார். இந்த 3 நூல்களின் அடிப்படையிலே பட்டினத்தாருடைய வரலாறு ஓரளவுக்கு நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்தது பட்டினத்தாருடைய காலம் எது? பட்டினத்தார் எந்த காலத்தை சார்ந்தவர்? அதாவது பன்னிரு திருமுறையிலே, சைவ திருமுறையிலே, பன்னிரு திருமுறையிலே 9வது திருமுறையிலே திருவிசைப்பா என்ற ஒரு பிரபந்தத்தை, பாடல் தொகுப்பை பாடியவர் சேந்தனார் என்பவர். இந்த சேந்தனார் பட்டினத்தாருடைய கணக்கு பிள்ளை என்று சொல்லுவார்கள், அக்கௌண்டன்ட். நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா அக்கௌண்டன்ட், இவருடைய அக்கௌண்ட்டை பார்த்தவர். பன்னீர் திருமுறையிலே 9வது திருமுறையில் இருக்கிற திருவிசைப்பா என்ற பாடலை பாடிய சேந்தனார் என்பவர் பட்டினத்தாருடைய கணக்கர், இவருடைய அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் அவர். புரியுதுங்களா? இந்த திருமுறையை தொகுத்த மன்னன் ராஜராஜன் கிபி 985 முதல் ஆட்சி செய்தவன். சோழ நாட்டை ஆட்சி செய்யறான். அதாவது இந்த பன்னிரு திருமுறையை தொகுத்த மன்னன் ராசராசன். இதை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லுவார்கள். ராசராசன், இந்த சோழ மன்னன் ராசராசனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கதான் அந்த நம்பியாண்டார் நம்பி என்பவர் அந்த அனைத்து திருமுறைகளையும் வரிசைப்படுத்தி தொகுக்கிறார். இப்ப எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, பட்டினத்தாருடைய காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பன்னிரு திருமுறையினுடைய 9ஆம் திருமுறையை இருக்கிற திருவிசைப்பா என்ற நூலை பாடிய சேந்தனார் என்பவர் பட்டினத்தாருடைய கணக்கர். திருமுறையை தொகுத்த மன்னன் ராஜராஜன் கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவன். அப்படியானால் பட்டினத்தாருடைய காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது என்று சொல்லலாம், அல்லது கிபி 9ஆம் நூற்றாண்டுடைய காலப்பகுதி என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். பட்டினத்தார் எழுதிய நூல்கள் எவை? அந்த பட்டினத்தார் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் திருமுறையில சேர்க்கப்பட்டிருக்கிறது. 1 கோயில் நான்மணி மாலை, 2வது திரு கழுமல மும்மணி கோவை, 3வது திருவிடை மருதூர் மும்மணி கோவை, 4வது திருவேகம்பமுடையார் திருவந்தாதி, 5வது
திருவெற்றியூர் ஒருபா ஒருபது, இந்த 5 நூல்களை எழுதியவர் பட்டினத்தார். இது வரலாற்று அடிப்படையில் நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. இந்த 5 நூல்களும் தான் இந்த 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சைவ திருமுறை 12வது பாருங்க, பட்டினத்தாரின் பாடல்கள் சைவ திருமுறையில் எத்திருமுறையில் சேர்க்கப்பட்டு உள்ளன. 11ஆம் திருமுறையிலே இந்த 5 நூல்களும் நம்பியாண்டார் நம்பியாலே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உள்வாங்க வேண்டும். 13வது வினா, சைவ திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ள பட்டினத்தாருடைய பாடல்கள் எவ்வாறு அமைந்துள்ளன? இந்த சைவ திருமுறையில் சேர்க்கப்பட்டிருக்கிற இந்த பட்டினத்தாருடைய 5 நூல்களுடைய நடை, அதனுடைய ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா அதை திருவிக அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார். சொற்செறிவும் பொருட்செறிவும் உடையனவாய் உள்ளன. அவருடைய பாடல்கள் ஒன்றும் சோட பணதா இல்லைங்க. சொற்செறிவும் பொருட்செறிவும் மிகுந்து காணப்படுகிறது. சங்க சான்றோர் மேற்கொண்ட தூய செந்தமிழ் நடையிலே அது அமைந்திருக்கிறது. சங்கத்தமிழ் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த சங்கத்தமிழிலே இந்த பட்டினத்தாருடைய பாடல்கள் அமைந்திருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும். பட்டினத்தாருடைய பாடல்கள் எவ்வகை பாக்களால் அமைந்திருக்கிறது? பட்டினத்தாருடைய பாடல்கள் எவ்வகை பாக்களால் அமைந்திருக்கிறது? பெரும்பாலும் அகவல் பாக்களாக அமைந்துள்ளது. இந்த அகவல் பாக்களுடைய நடை எளிமையும் தெளிவும் உடையதாக காட்சியளிக்கிறது. 15வது வினா, பட்டினத்தாருடைய பாடல்கள் எவ்வாறு அமைந்துள்ளன, அதனுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரான ஓட்டமுடையனவாய் கற்பவர்களுடைய உள்ளத்தை பயப்படுத்துவதாய் அமைந்திருக்கிறது. திருவிக்கா மன்னிக்கவும் மூவா தன்னுடைய வரலாற்று நூலிலே இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நல்ல நேரான ஓட்டம் கொண்டனவாய் யார் படிக்கிறாரோ அந்த பாடலுடைய உள்ளத்தை தன்பயப்படுத்துவதாக இந்த பட்டினத்தார் பாடல் அமைந்திருக்கிறது. 16வது பட்டினத்தாரின் நூலான கோயில் நான்மணி மாலை குறிப்பு வரைக. ஒவ்வொரு புத்தகத்தை நம்ம அறிமுகப்படுத்தோம்மா. பட்டினத்தாருடைய முதல் நூல் கோயில் நான்மணி மாலை. இதுல 40 பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. இந்த கோயில் நான்மணி மாலையில 40 பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. தில்லை நடராச பெருமானுடைய பெருமையை இந்த கோயில் நான்மணி மாலை என்ற நூல் கூறுகிறது. பெரும்பாலும் வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா என 4 பாக்களும் இந்த நூலிலே விரைவி வந்திருக்கிறது. அந்தாதி தொடையிலே இது அமைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நல்ல கவனமாக சொல்ல பாருங்க. இப்ப நான் சொன்னது பட்டினத்தாருடைய முதல் நூலான கோயில் நான்மணி மாலை. கோயில் நான்மணி மாலை என்ற பாடலை பற்றி அதனுடைய உள்ளடக்கத்தை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அடுத்த வினா, அடுத்த நூலான பட்டினத்தாருடைய திருக்கழுமல மும்மணி கோவை. கொஞ்சம் பட்டினத்தாருடைய அடுத்த நூல் பட்டினத்தாருடைய திருக்கழுமல மும்மணி கோவை. இந்த நூலை பற்றிய ஒரு குறிப்பு. இந்த நூலிலே 30 பாடல்கள் இருக்கிறது. பெரும்பாலும் ஆசிரியப்பா, வெண்பா, கட்டளை கலித்துறை முறையை விரைவி வந்திருக்கிறது. இதுல சம்பந்தர் ஞானப்பால் உண்டது, மனித பிறவியினுடைய நிலையை கூறியிருக்கும் பகுதிகள் சிறப்பு வாய்ந்தவை என்று நாம் சொல்லலாம். அடுத்து 18வது வினா, பட்டினத்தாருடைய திருவிடை மருதூர் மும்மணி கோவை என்ற நூல். அடுத்த நூல் 3வது நூல் திருவிடை மருதூர் மும்மணி கோவை என்ற நூலை பற்றிய குறிப்பை நான் உங்கள் முன் வைக்கிறேன். இந்த நூலிலே 30 பாடல்கள் இருக்கிறது. இந்த நூலிலே 30 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இறைவன் இறைவி திருக்கோலம் இதில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் இறைவனுடைய அருளை பெற்ற பேரொருள் பெற்றவருடைய பட்டியலை இந்த இடத்தில் அவர் விளக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது என்று சொல்லலாம். அடுத்து 19வது வினா, பட்டினத்தாருடைய அடுத்த நூலான ஏகாம்பமுடையார் திருவந்தாதி நூலை பற்றி குறிப்பு பாருங்க. இந்த நூலிலே 100 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. பெரும்பாலும் பாடல் பெற்ற திருத்தலங்கள் இந்த நூலிலே குறிப்பிட்டு பாடப்பட்டுள்ளன என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து கடைசி நூலான நூல் பட்டினத்தாருடைய கடைசி நூல் 20வது வினா, பட்டினத்தாரின் ஒருபா ஒருபது குறிப்பு வரைக. இந்த நூலிலே 10 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இறைவனுடைய திருமேனி அழகு இந்த நூலிலே சிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 நூல்களுடைய பட்டினத்தாருடைய ஒட்டுமொத்த கருத்து, பட்டினத்தார் பாடலினுடைய கருத்து என்ன என்ற ஒரு வினாவை நான் எழுப்புகின்ற பொழுது, உலக வாழ்க்கையிலே செய்யத்தக்க கடமைகளை நாம் செம்மையாக செய்து உள்ளத்திலே மட்டும் கடவுளுடைய நினைவு கொண்டால் போதும், அதுவே அவருடைய கருத்து.
இல்லையா? நம்ம உலகத்துல நாம் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்து உள்ளத்திலே இறைவனை நிறுத்துவதுதான் மனித பிறவியினுடைய நோக்கம் என்பதை பட்டினத்தார் தன்னுடைய பாடலிலே பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, சிந்தையை சிவனிடம் வைத்திருப்பதாலே இல்வாழ்க்கையில் மனைவி மக்களோடு இன்பமாக வாழும் வாழ்க்கையும் நாம் இழக்க வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னா என்னமெல்லாம் சிந்தையெல்லாம் சிவனிடம் இருப்பதனாலே மனைவி மக்களோடு வாழ்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இறந்த பின் பெறும் முக்தியையும் நம்மால் இழப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ற தன்னம்பிக்கையோடு அவர் தன்னுடைய பாடல்களை பதிவு செய்திருக்கிறார். மிக இன்றியமையான குறிப்புகள், இதை கொஞ்சம் மனதில் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் 22வது வினா, திருவெண்காடர் அதாவது பட்டினத்தாருடைய தொடக்க வாழ்வு எத்தகையது? திருவெண்காடருடைய தொடக்க வாழ்வு எத்தகையது? இந்த கருத்துக்களை, இனி வருகின்ற கருத்துக்களை நான் சைவ சமய வரலாறும் பன்னிரு திருமுறை வரலாறும் என்ற திருவாவடுதுறை ஆதீன நூலிலே அந்த பன்னிரு திருமுறையினுடைய ஆசிரியர்களை பற்றிய வரலாறு தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 95% அந்த சைவ சமய வரலாறும் பன்னிரு திருமுறை வரலாறும் என்ற நூலில் இருந்து நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். திரு வைத்தியநாதன் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார். மிக தெளிவான சைவ திருமுறையை பற்றிய செய்திகளை, ஆசிரியர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு அது மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த திருவெண்காடர் என்று சொல்லப்பட்ட பட்டினத்தாருடைய தொடக்க வாழ்வு என்ன? காவிரி பூம்பட்டினத்திலே வணிகர் குடும்பத்திலே இந்த திருவெண்காடர் பிறக்கிறார். காவிரி பூம்பட்டினத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வ குடும்பத்திலே இந்த திருவெண்காடர் பிறந்தார். அவர் வணிகத்திலே பெரும் பொருள் ஈட்டி சிவனடியார்களை உபசரித்து வந்தார். பொருள் ஈட்டி சிவனடியார்களை உபசரிக்கிற ஒரு தன்மை அவருக்கு இருந்தது. 23வது வினா, திருவெண்காடருடைய மகனின் பெயர் என்ன? திருவெண்காடருடைய மகனின் பெயரும், திருவெண்காடருக்கு பிள்ளை பேறு என்பது இல்லை, குழந்தைகள் இல்லை. ஆனால் ஒரு மகனை அவர் வளர்க்கிறார். அவருடைய வளர்ப்பு மகன் பெயர் மருதவாணன் என்பது. திருவெண்காடருக்கு குழந்தைகள் இல்லை, குழந்தை பேர் இல்லை, பிள்ளை பேர் இல்லை. ஆனால் ஒரு மகனை அவர் வளர்க்கிறார். அந்த வளர்ப்பு மகன் எவ்வாறு வந்தான் என்பதை நான் பின்வரும் வினாக்களில் நான் விவரித்திருக்கிறேன். இது ஒரு வினா வடிவத்தில் இருந்தாலும் கூட ஒரு கதை போல இதை உங்கள் முன் வைத்து இருக்கிறேன். எனவே கவனத்தோடு என்னுடைய நீங்க பயணம் செய்தால் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 24வது வினா, திருவெண்காடருக்கு வளர்ப்பு மகனாக மருதவாணன் கிடைத்த வரலாறு யாது? திருவெண்காடருக்கு இந்த மருதவாணன் எப்படி மகனா வந்தான் என்பது ஒரு வரலாறு. அந்த வரலாறை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் என்று அதை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். மருதவாணன் எப்படி வராருன்னு கேட்டீங்கன்னா, திருவிடை மருதூரிலே எழுந்தருளிய மகாலிங்க பெருமானை சிவசருமர் என்பவர் அன்பினாலே நாள்தோறும் வழிபட்டு வந்தார். திருவிடை மருதூரிலே மகாலிங்க பெருமான் எழுந்தருளி இருந்தார். அவரை சிவசருமர் என்பவர் தினமும் வழிபாடு செய்து வந்தார். இந்த சிவசருமர் மிகவும் வறுமையிலே உழன்று கொண்டிருந்தார். மிக வறுமையான ஒரு சூழ்நிலை. இந்த சிவசருமருடைய வறுமையை தீர்க்க எண்ணிய மகாலிங்க பெருமாள் மருதவாணன் என்னும் அந்தன பிரம்மச்சாரி வடிவிலே அவர் எதிரிலே வருகிறார். இந்த சிவசர்மருடைய வறுமையை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த மகாலிங்க பெருமான் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, மருதவாணர் என்ற அந்தன பிரம்மச்சாரியினுடைய வடிவத்திலே, மருதவாணர் என்ற அந்தன பிரம்மச்சாரி வடிவத்திலே அவர் இந்த சிவசர்மர் எதிரிலே தோன்றுகிறார். தோன்றிய அவர் சிவசர்மர் மருதவாணரை, அதாவது தன்னை காவிரிம்பூ பட்டினத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய செல்வந்தரான திருவெண்காடரிடம் விற்று பொருள் பெற்றுக் கொள்ளுமாறு அவருக்கு அறிவுரை கூறுகிறார். அந்த அந்தனர் அவர் சொல்றாரு, என்ன நீங்க அந்த காவிரிம்பூ பட்டினத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரரான திருவெண்காடரிடம் என்னை விற்றுவிட்டு அவர் தருகிற பொருளை கொண்டு நீங்கள் உங்கள் வசதிகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சிவசர்மரும் மருதவாணரை அழைத்து கொண்டு காவிரி பூம்பட்டினம் சென்று திருவெண்காடரிடம் இந்த மருதவாணரை விற்கிறார். அதற்கு பதிலாக ஒரு பெரும்பொருளையும் பெற்று மகிழ்கிறார். தொடர்ந்து அவர் திருவிடை மருதூர் திரும்பிய சிவசர்மர் தொடர்ந்து சிவ பூசையினை தவறாமல் செய்து வருகிறார். அன்றிலிருந்து இந்த திருவெண்காடர் என்பவர் தனக்கு பிள்ளை இல்லாத காரணத்தால் மருதவாணரை தன்னுடைய சொந்த மகனாக நினைத்து அவர் வளர்க்க ஆரம்பித்தார். இதுதான் இவர் திருவெண்காடருக்கு மகன் கிடைத்த வரலாறு என்பதை நான் உள்வாங்க வேண்டும். புரியுதுங்களா? ரைட். அதுக்கப்புறம் பாருங்க, 25வது வினா,
வளர்ப்பு மகனான மருதவாணன் தன் தந்தையாகிய திருவெண்காடருக்கு எந்த வகையிலே உதவியாயிருந்தான்? வளர்ப்பு மகனான மருதவாணன் தந்தைக்கு தொல்லை கொடுத்தானா உதவியா இருந்தான்னு கேட்டீங்கன்னா, அவன் மருதவாணன் தந்தையை போலவே வணிகத்துறையிலே மிக வல்லவனாயிருந்தான். பெரும்பொருள் ஈட்டி தன்னுடைய தந்தையை மகிழ்வித்தான். வணிகர் பலரோடு சென்று கடல் கடந்து பெரும்பொருளை ஈட்டுகின்ற ஒரு வழக்கம் அவனுக்கு இருந்தது. எனவே மிக ஒரு திறமையான ஒரு மகனாக அவன் மருதவாணன் திருவெண்காடரிடத்திலே வளர்கிறான். 26வது வினா, மருதவாணன் தான் ஈட்டிய பொருளை எவ்வாறு செலவு செய்தான்? பல வணிகரோடு கூட்டு சேர்ந்து கடல் கடந்து சென்று பொருளை ஈட்டினான். ஆனால் அவன் எப்படி அந்த பொருளை செலவு பண்ணான்னு கேட்டீங்கன்னா, தான் ஈட்டிய பொருளை திருக்கோயில் பணிக்கும் சிவனடியார்களுக்கும் அதிகமாக அவன் செலவிட்டான். 27வது வினா, ஒரு முறை மருதவாணன் வாணிகத்தில் பொருள் ஈட்டி திரும்பும் போது என்ன நடந்தது? இது மாதிரி கடல் கடந்து வியாபாரம் செய்கின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சி மருதவாணனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அதாவது தான் ஈட்டிய பொருளை வழக்கம் போல திருக்கோவில் பணிக்கும் சிவனடியார்களுக்கும் செலவிட்டு வந்தான். எஞ்சிய பொருளை அந்த ஒரு முறை அவன் வியாபாரம் போகும்போது எஞ்சிய பொருளை மீதி இருந்த காசை கொண்டு எருமுட்டைகளை நிறைய வாங்கி அதை வரட்டி என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அந்த கிராமத்துல மாட்டினுடைய சாணத்தை மீதம் இருக்கிற சாணங்களை அதை தட்டி வெயிலிலே காய வைத்து உலர வைத்து அதை எரிபொருளாக பயன்படுத்துவர். அதை வரட்டி என்று சொல்லுவார்கள். இந்த எருமுட்டைகளை நிறைய வாங்கி கொண்டு வணிகரோடு ஊருக்கு கப்பலிலே திரும்புகிறான். வருகின்ற வழியிலே அவர்கள் ஏறிய கப்பல் காற்றின் ஓட்டத்தினாலே திசை மாறி போகிறது. உடன் வந்த வணிகர்கள் உணவு சமைப்பதற்கு போதிய விறகு இல்லாமையாலே மருதவாணன் கொண்டு வந்த அந்த இருமுட்டை அந்த வரட்டிகளை கடனாக பெறுகின்றனர். கடுமையான ஒரு சூழல் இருந்த காரணத்தினாலே ஊர் சென்றவுடன் அந்த அந்த வரட்டிகளுக்கு அந்த எருமுட்டைகளுக்கு பதிலாக ஏதாவது ஈடு தருவதாக உறுதி சீட் அக்ரிமெண்ட்டோ எழுதி கொடுத்தார்கள். அதன் ஏன்னா வியாபாரி இல்லைங்களா, எனவே அதன் அடிப்படையிலே அவர்கள் அந்த எருமுட்டை அவனிடம் வாங்குகின்றனர். சில நாளில் அவள் அனைவரும் காவிரி பட்டினம் வந்து சேருகின்றனர். மருதவாணன் தான் கொணர்ந்த எருமுட்டைகளை தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு சேர்த்தான். அந்த கப்பலில் இருந்து இறங்கி மருதவாணன் தன்னுடைய வீட்டிற்கு அந்த எருமுட்டைகளை கொண்டு சென்று அடுக்கி வைக்கிறான். என்ன நடக்குது பாருங்க கதை போல. 28வது வினா, மருதவாணரோடு வாணிகத்திற்கு சென்ற வணிகர்கள் சிலர் அவர் தந்தையான திருவெண்காடரை சந்தித்து என்ன கூறினர்? ஏனென்று சொன்னால் மிக பாடுபட்டு பெருஞ்செல்வத்தை ஈட்டி அவன் சிவனடியார்களுக்கும் மற்றவர்களுக்கும் செலவு செய்து மீதி இருக்கிற பணங்களிலே இந்த எருமுட்டைகளை வாங்கி கொண்டு வந்தானே என்ற ஒரு கேள்விக்குறி உடன் பயணித்த அந்த வணிகர்களுக்கு இருந்தது. உடனே அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க விமர்சனம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வணிகத்திலே சம்பாதித்த பெரும்பொருளை மருதவாணர் வீணாக செலவு செய்து விட்டார் என்று முறையிடுகின்றனர். தேவையில்லாத இந்த வரட்டிகளை வாங்கி வந்தார் என்று குறை கூறுகின்றனர். உடனே இவங்க கேட்ட உடனே அந்த அப்பாவுக்கு திருவெண்காடர் கோபம் வருது. வணிகர் சிலருடைய கூற்றினை கேட்டு வெகுண்டு எழுந்த திருவெண்காடர் யாது செய்தார்? கேள்விங்க, பதில் பாருங்க. உடனே திருவெண்காடர் மருதவாணன் கொணர்ந்த வரட்டிகளில் ஒன்றை எடுத்து கோபமோடு அதை ஒடித்து பார்க்கிறார். இதை கொண்டு போய் வாங்கி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி கோபத்தோடு அதை எடுத்து அவர் உடைக்கின்ற பொழுது சிதைக்கின்ற பொழுது அதனுள்ளே மாணிக்க மணி இருப்பதை கண்டு வியப்பெய்தினார். அந்த வரட்டிக்குள்ள மாணிக்க கற்கள் இருந்ததை தந்தையாகி திருவெண்காடர் பார்க்கிறார். உடனே அதை கண்ட வணிகர்கள் தாம் வழிப்பயணத்திலே வாங்கிய அத்தனை வரட்டிகளையும் வீணே எரித்து விட்டோமே என்று எண்ணி வேதனை அடைந்து மனக்குழப்பத்தோடு தன்னுடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு அவர்கள் திரும்புகின்றனர். ஏன்னா இந்த வணிகர்கள் முன்னாலே அந்த வரட்டி ஒன்று அவர் உடைக்கிறாரு. அதில் மாணிக்கமணி இருந்தது. உடன் பயணித்த அந்த வியாபாரிகள் வணிகர்கள் ஐயோ நாம் எல்லாவற்றையும் மீனே எரித்து விட்டோமே, ஒவ்வொரு ஒரு வரட்டியிலே மாணிக்க கற்கள் நாம் அத்தனை எரித்து விட்டோம் என்று கவலைப்படுகிறார்கள். 30வது வினா, வணிகர்கள் அவர் இல்லம் திரும்பியவுடன் திருவெண்காடர் செய்த செயல் யாது? வணிகர்கள் சோகத்தோடு அந்த அவருடைய திருவெண்காடர் வீட்டை விட்டு வெளியேறுகின்றன. அந்த மக்கள் போயிட்ட பிறகு திருவெண்காடருக்கு ஆசை, அவர் மனச உடனே என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, திருவெண்காடர் பேராசையோடு எல்லா வரட்டிகளையும் சிதைத்து சோதித்து பார்த்தார். அவர் பார்த்தது பேராசையோட தான் பிரச்சனை. அந்த அவருக்கு இருக்கிற அந்த பேராசை, பண ஆசையை ஒழிக்க வேண்டும் என்றுதான் இறைவனே மருதவாணனாக அங்கே அவதாரம் எடுத்து அவரோடு வந்து இணைந்திருக்கிறார் என்பது திருவெண்காடருக்கு தெரியாது.
அவர் வியாபாரம் இருப்பதனால பேராசையோடு ஒரு வரட்டியிலே ஒரு மாணிக்க கற்கள் இருந்ததே, எல்லா வரட்டியிலையும் அப்படியே மாணிக்க கற்கள் இருக்கும் என்று ஒவ்வொன்றாக உடைத்து சிதைத்து பார்க்கிறார். ஒன்றிலே கூட மாணிக்க மணி இல்லாததை கண்டு வருத்தம் அடைந்தார், கோபம் கொள்கிறார். சினமடைந்த திருவெண்காடர் பிழைப்பட நடந்து கொண்ட மருதவாணனை தண்டிக்கும் நோக்கத்திலே தனி அறையிலே அவனை அடைத்து அறைக்கதவை பூட்டிவிட்டார். இந்த மாதிரி முட்டாள்தனமா வணிகர்கள் சொன்னது போல முட்டாள்தனமான ஒரு காரியத்தை நீ செய்திருக்கிறாய் என்று சொல்லி கோபம் அடைந்து அவனை ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சாத்திடுறாருங்க. 31வது வினா, தனி அறையிலே அடைக்கப்பட்ட தன் வளர்ப்பு மகனை காண திருவெண்காடரின் மனைவி சென்ற போது அங்கு கண்ட காட்சியாது. ஒரு மகனை தனி ரூம்ல, ஏன்னா வளர்ப்பு மகன் குழந்தை இல்லாமல் வளர்த்தது, எனவே திருவெண்காடருடைய மனைவி தன்னுடைய மகனை இவ்வாறு அவர் கண்டித்து சினத்தாலை அறையில் அடைத்து விட்டார். தன் மகனை பார்க்கலாம் என்று திருவெண்காடருக்கு தன்னுடைய கணவருக்கு தெரியாமல் அந்த அறையிலே சென்று எட்டி பார்க்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய அதிசயத்தை அவர் காண்கிறார்கள். சிவபெருமான் முருகவேல் நடுவாக உமையம்மையுடன் எழுந்தருளி இருக்கிற திருக்கோலத்தை அங்கு கண்டு பெருமகிழ்வை எய்துகிறார். அந்த இடத்திலே அவர் இருந்த அறையிலே யார் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனும் உமையம்மையும் முருகவேலுமாக சேர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அந்த பரவசமான ஒரு காட்சியை திருவெண்காடருடைய மனைவி உடனே அதிர்ச்சி அடைந்து வியப்பு மிகுந்த அந்த காட்சியை திருவெண்காடருடைய மனைவி கண்டவுடனே அதனை தன் கணவருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஓடோடி வந்து தான் கண்ட காட்சியை கணவருக்கு சொல்லுகிறார். உடனே 32வது வினா, மனைவி கூறிய உடனே திருவெண்காடர் என்ன செய்தார் வினா பாருங்க. உடனே இந்த அருட்காட்சியை காண்பதற்காக திருவெண்காடர் தன் மகனை அடைத்திருந்த அறையை திறந்து பார்த்தார். ஆனால் அங்கே மருதவாணன் மட்டும் தனியாக இருப்பதை கண்டார். அங்க தன்னுடைய மனைவி கண்ட தெய்வ காட்சி இவரால் காண முடியவில்லை. உடனே அந்த தெய்வ காட்சி தனக்கு வெளிப்படுத்தாதது இறைவனுடைய சித்தம் என்று சொல்லி தான் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் என தன்னுடைய பிழையை பொறுத்தருளும்படி மருதவாணரிடம் அவர் பணிந்து கேட்கிறார். அப்போது மருதவாணர் மெய்நூற் பொருளை திருவெண்காடருக்கு உபதேசிக்கிறார். தன் கடவுளுடைய அவதாரம் என்பதை அந்த இடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்த தொடங்குகிறார். இருந்தாலும் பெருஞ்செல்வராகிய அந்த திருவெண்காடருக்கு உலக பற்று என்பது ஒழியவில்லை. உலக ஆசை நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்வார்கள். இந்த பற்றற்றவன் எல்லாவற்றையும் துறந்தவனை தான் துறவி என்று சொல்லுவார்கள். எனவே அந்த உலக பற்று அவரை விட்டு, ஏன்னா பிசினஸ் மேன் இல்லைங்களா, அந்த பற்று என்பது அந்த பண ஆசை என்பது அவரை விட்டு ஒழிந்த பாடு இல்லை. உடனே என்ன பண்றாரு பாருங்க. அடுத்து உலகப்பற்று நீங்காத 33வது வினா, உலகப்பற்று நீங்காத திருவெண்காடரை திருத்துவதற்காக மருதவாணர் உபாயம், ஒரு ட்ரிக் பண்றாரு. ஒரு என்ன பண்றாரு பாருங்க. காதற்ற ஊசியை இழை பிரிந்த நூலோடு ஒரு பட்டு துணியிலே மடித்து ஒரு பெட்டியிலே வைத்து அந்த பெட்டியை அவருடைய மனைவியினுடைய கையிலே கொடுத்து, திருவெண்காடருடைய மனைவியின் கையிலே கொடுத்து, கணவருக்கு உரிய பொருள் இஃது ஆகும், அதனை அவரிடம் கொடுப்பீராக என்று சொல்லி அந்த இடம் விட்டு அகன்று மறைந்தார் மருதவாணன். மறைஞ்சு போறார். உடனே மனைவி மருதவாணன் தந்ததாக தம் கணவரிடம் தந்த பெட்டியை வாங்கி பார்த்த திருவெண்காடர் செய்த செயல் என்ன? அவர் கொடுத்துட்டு மருதவாணர் மறைஞ்சு போறாரு. திருவெண்காடர் தன்னுடைய வளர்ப்பு மகன் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மருதவாணன் தந்த அந்த பெட்டியை அவர் திறந்து பார்க்கிறார். அங்கே காதற்ற ஊசியும் நூற்சரமும் இருப்பதை கண்டு நெடிது நினைந்து இறைவனது திருக்குறிப்பை அவர் உணர்ந்து கொண்டார். காதற்ற ஊசி, அந்த நூலையும் கண்டு அவர் பலமுறை யோசிக்கிறார். பலமுறை யோசித்து 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 ஒரு ஞான நிலைக்கு வருகிறார். நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கை நிலையுடையது என்று எண்ணி நாம் இவ்வளவு காலம் நாம் மகிழ்ந்து கொண்டிருந்தோமே, இது மிகப்பெரிய தவறு என்று அவர் உணர்ந்தார். அதாவது யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் அறவே நீத்து துறவரமாகிய தூய நெறியை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து துறவு நெறியை அன்றைக்கு மேற்கொள்ளுகிறார். தன்னுடைய மாளிகையை துறந்து, தன்னுடைய உறவுகளை துறந்து, தன்னுடைய சொத்து சுகங்களை துறந்து அம்பலத்தை அடைந்து மோன நிலையில் அவர் அமர்ந்தார். வீட்டை விட்டு வெளியே வந்துடுறார். மருதவாணன் உணர்த்திய அந்த செயலாலே அந்த காதற்ற ஊசியும் நூலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை தந்தது. நாம் இவ்வளவு காலம் நமக்கு ஒண்ணுமே இல்லை, காதர்ந்த ஊசி போலதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து மோன நிலை, துறவு நிலையில அமர்கிறார்.
35வது வினா, பெருஞ்செல்வரான திருவெண்காடர் அனைத்தையும் துறந்து துறவி நிலை மேற்கொண்டதை கேள்வியுற்ற அரசன் செய்த செயல் என்ன? ஒரு மிகப்பெரிய பணக்காரன் சோழ நாட்டிலே, காவிரி பூம்பட்டின் ஒரு பெரிய பிசினஸ்மேன், எல்லா தன்னுடைய பிசினஸை விட்டுட்டு எல்லா பணத்தையும் விட்டுட்டு துறவியாக இவர் போய் அமர்ந்து விட்டாரே என்ற செய்தி காட்டுத்தீ போல பரவுகிறது. அரசனே வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, அரசனே வந்து அந்த திருவெண்காடர் முன்னாலே நின்று, நீர் எல்லாவற்றையும் விட்டு இந்த துறவு நிலை அடைந்து பெற்ற பயன் என்ன? என்னத்தையா நீ கண்ட? எல்லா சொத்து சுகங்களை விட்டுட்டு நீ பெற்றதுதான் அடைந்ததுதான் என்ன என்று அரசன் திருவெண்காடரை பார்த்து கேட்கிறார். திருவெண்காடர் பதிலுக்கு சொல்லுகிறார், நீர் நிற்கவும் யாம் இருக்கவும் பெற்ற தன்மையே அது என்று சொல்லுகிறார். அதாவது அரசனை காண அப்பொழுது திருவெண்காடர் சென்றார். அப்ப அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். திருவெண்காடர் அரசனுக்கு முன்னே நின்றார். இப்போ திருவெண்காடர் துறவியாக மாறிவிட்டார். அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அரசன், மிகப்பெரிய அரசன், அவர் முன்னே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். அது அவ்வளவு சூசகமாக, நீர் நிற்கவும் யான் இருக்கவும் பெற்ற தன்மையே அது என மறுமொழி பகிர்ந்து திரும்பவும் மோன நிலையிலே அமர்ந்து அவர் கண்களை மூடி நிஷ்டையில் இருக்க தொடங்கினார். ஒரு மிகப்பெரிய தத்துவ செய்தியை அங்க அரசனுக்கு அவர் தருகிறார். 36வது வினா, துறவு கோலம் பூண்ட கொஞ்சம் துறவு கோலம் பூண்ட பெரும் செல்வரான திருவெண்காடர் பலர் வீடுகளிலே பிச்சை எடுத்து ஏற்றலை கண்டு வெறுப்புற்ற உறவினர்கள் செய்த செயல் என்ன? எல்லாவற்றையும் விட்டுட்டாரு, துறவு நிலைக்கு வந்தார். மௌனமா ஒரு இடத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருந்தார். எப்பாம ஒரு முறை எழுந்து தன் பசி தீர்ப்பதற்காக வீடுகளிலே பிச்சை எடுத்து அந்த உணவை உண்ணுகின்ற ஒரு பழக்கம் அவருக்கு இருந்தது. மிகப்பெரிய செல்வந்தரான அந்த திருவெண்காடர் இப்படி பலருடைய வீடுகளிலே பிச்சை எடுத்து உண்டு நம்முடைய மானத்தை வாங்குகிறானே என்று சொல்லி அந்த உறவினர்கள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த திருவெண்காடருடைய தமக்கையாரை கலந்து பேசி ஒரு நஞ்சு கலந்த அப்பம் ஒன்றை அடிகளுக்கு கொடுத்து, அவன் இந்த மாதிரி இந்த உலகத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்டு நம்முடைய மானத்தை வாங்குவதை விட அவன் இறந்து போவதே மேல் என்று சொல்லி இந்த விஷம் கலந்த நஞ்சு கலந்த அப்பத்தை அவனிடம் கொடு என்று சொல்லி உறவினர்கள் கொடுக்கின்றனர். அதனை தமக்கையாரும் அடிகளாருக்கு கொடுக்கிறார், திருவெண்காடருக்கு தராரு. அதனை தம்முடைய ஞான திருஷ்டியாலே உணர்ந்த அடிகள் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை, தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொல்லி அதை தன்னுடைய தமக்கையினுடைய வீட்டினுடைய இறப்பிலே, வீட்டு கூரையிலே அவர் சொருகுகிறார். உடனே வீடு தீப்பற்றி எரிகிறது. இவ்வாறு அவர் வாழ்க்கையிலே ஆங்காங்கே சில அதிசயங்களை செய்கிறார். வீடு தீப்பற்றி எரிகிறது. தண்ணி குடிச்சவன் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கருத்து இங்கே தவறு செய்தவன் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் இங்கே பகிரப்படுகிறது. 37வது வினா, தம் தாயார் இறந்த போது பட்டினத்தார் செய்த செயல் யாது? இதை கூட பல பதிவுகளிலே பலவிதமாக குழப்பங்களை நம்மால் காண முடிகிறது. அவங்க தாயார் செத்து போறாங்க. அப்ப தாயார் இறந்த பொழுது பட்டினத்தார், அது திருவெண்காடர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய உடல் வெந்து நீராகும்படி, நீர் என்று சொன்னால் சாம்பல், வெந்து சாம்பல் ஆகும்படி, அதாவது கட்டைய விறகெல்லாம் எதுவும் உண்ணாம எதைய வைக்காம தன் பாடல்களை மிக உருக்கமாக பாடுகிறார். அந்த பாடலை அவர் பாடி முடித்தவுடனே அவர் வெந்து சாம்பலாக மாறுகிறார். பின்னர் தம் தாயாருக்கு செய்ய வேண்டிய உரிய ஈம கடன்களை அவர் செய்து முடிக்கிறார். 38வது வினா, தாயாரினுடைய ஈம கடனை முடித்த பின் திருவெண்காட்டு ஈசனை பணிந்து திருவிடை மருதூரை அடைந்து மருத பிரானை வழிபட்டு இருந்தபோது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அது என்ன என்பது வினா, ஒரு நாள் அவர் தீராத நீர் வேட்கையாலே அவர் வருந்துகிறார். அவர் இருந்த இடத்திலே, அவர் மௌனமாக அமர்ந்த இடத்தில் அவருக்கு நீர் கிடைக்கவில்லை. அந்த துறவு நிலையில் இருப்பவர்கள் ஒதுக்குப்புறமான அமைதியான இடத்திலே அமருவார்கள். அந்த இடத்தில் அவருக்கு நீர் கிடைக்காமல் அவர் வருந்திய கடைசி நெஞ்சு அடைக்கிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே இடைமருதி ஈசனே நேரிலே வந்து தண்ணீரை கொண்டு வந்து அதனை அவரை பரு செய்தார் என்பது வரலாறு. அதன் பின்னர் இறைவனே வந்து நேரிலே அவருக்கு தண்ணீரை கொடுத்தான் என்பது இங்கே செய்தி. அதன் பிறகு திருவாரூர் முதலிய திருத்தலங்களை வணங்கி ஆங்காங்கே பல அற்புதங்களை நிகழ்த்தி திருவெண்காட்டிலே சில காலம் தங்கியிருக்கிறார். அந்த திருவெண்காட்டிலே நடந்தது என்ன?
அவர் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை நான் அங்கங்க பதிவு செஞ்சுட்டே போறேன். நான் திருவெண்காட்டிலே தங்கி இருந்த பொழுது நடந்தது என்ன பாருங்க. வீணா என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, தான் பணியாற்றிய தன்னிடம் பணியாற்றிய தலைமை கணக்கன், இந்த சீஃப் அக்கௌண்டன்ட் என்ன பண்றான்னு கேட்டா, அரசன் சிறைப்படுத்தினான் என்ற செய்தி அவருடைய மகன் வழியாக கேள்விப்படுகிறார். அதாவது திருவெண்காட்டிலே இருந்த பொழுது அந்த இவரிடம் பணியாற்றிய ஒரு கணக்கர், தலைமை கணக்கர், அவர் அரசன் அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றான். உடனே இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, தான் இருந்த இடத்திலிருந்தே மத்தனை உயிர் உண்டானும் என்ற ஒரு பாடலை பாடுகிறார். அவர் உருக்கமாக அந்த பாடலை பாடிய உடனே இறைவன் அருளாலே சிவகணங்கள் சென்று அந்த சேந்தனாரை சிறையிலிருந்து மீட்டு அடிகள் முன்னே கொண்டு வந்து நிறுத்தின என்பது வரலாற்றிலே, சைவ வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே சேந்தனாரும் திருவெண்காட்டடிகள் பட்டினத்தடிகளை பணிந்து பிறவி சிறையில் நின்று மீட்பதற்கு அல்லது உய்வதற்குரிய நெறிமுறைகளை அவரிடம் கேட்டு மகிழ்ந்தார் என்பது வரலாறு. இவர் பாடிய இந்த சேந்தனார் பாடிய பாடல் தான் சைவ திருமுறைகளிலே 9ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் உள்வாங்க வேண்டும். அடுத்த வினா பாருங்க. சேந்தனாரை 40வது வினா, சேந்தனாரை சிறையிலிருந்து விடுவித்த பின்னர் பட்டினத்தார் செய்தது என்ன? சேந்தனாரை அரசன் கைது செய்த சேந்தனாரை விடுவிக்கிறார். அவர் பாடல் 9ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. திருவெண்காட்டிலே சீர்காழி பதியை அடைந்து அவர் தோணியப்பரை அங்கே பாடி மகிழ்கிறார். தில்லைக்கு சென்று பொன்னம்பலவாணனை இறைஞ்சி கோயில் நான்மணி மாலை என்ற நூலை அவர் பாடுகிறார். இந்த 4-5 நூல்களை எந்தெந்த இடத்தை பாடினார் என்பது இந்த வினாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். தில்லைக்கு செல்லுகிறார். தில்லைக்கு சென்று அங்கிருக்கிற பொன்னம்பலவாணனை வணங்கி இறைஞ்சி அங்கே அவர் பாடிய பாடல் கோயில் நான்மணி மாலை என்ற நூல். அதுக்கு பிறகு பல தலங்களை பாடி பரவிய பின் காஞ்சியை அடைகிறார். அங்கே திருவேகம்பலவாணனை தரிசித்து திருவேகம்ப திருவந்தாதியை பாடுகிறார். அதன் பிறகு திருவற்றியூரை அடைந்து ஒருபா ஒஃது என்ற பிரபந்தத்தை பாடி இறைவனை அவர் போற்றி மகிழ்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலே, ஒவ்வொரு திருத்தலங்களிலே ஒவ்வொரு பிரபந்தத்தை பாடி அவர் பதிவு செய்தார், அல்லது அந்த தலங்களிலே பாடிய பாடல்கள் தொகுப்பு இவருடைய நூலாக இடம்பெற்றன என்று நாம் சொல்லலாம். 41வது வினா, பட்டினத்தார் திருவற்றியூரிலே தங்கியிருந்த நாட்களிலே நடந்த அதிசயம் என்ன? திருவற்றியூரில் தங்குறாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலே இருக்கிற அந்த திருவற்றியூர் ஒரு நாள் திருவற்றியூர் கடற்கரையை அடைந்து அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களிடம் தாமும் சேர்ந்து விளையாடத் தொடங்கினார். அந்த கடற்கரையிலே குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். இந்த அடிகளும் பட்டினத்து அடிகளும் குழந்தைகளாக சேர்ந்து அவளோடு விளையாட தொடங்குகிறார். அங்கே குழந்தைகள் மணல் குன்றுகளை ஒன்றாக சேகரித்து அதை களைத்து சிதைத்து விளையாடி கொண்டிருந்தனர். இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் சேர்த்து வைத்த ஒரு மணல் குன்றிலே தோன்றுவார், உடனே மறைந்து விடுவார். மற்றொரு மணல் குன்றிலே தோன்றி பிள்ளைகளை விளையாட்டாக காட்டிக் கொண்டிருந்தார். குழந்தைகளை ரசித்துக் கொண்டிருந்தனர். அதனை ஒரு மணல் குன்றில் ஏறுவார், திடீரென மறைந்து விடுவார், இன்னொரு மணல் குன்றிலே தோன்றுவார். இவ்வாறு இந்த அதிசயங்களை கண்டு பிரமித்து போன சிறுவர்களை அழைத்து அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. தன்னை மணலாலை மூட செய்து நான் உட்காடுறேன், என்னை நீங்க மணலால் மூடிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அமர்ந்து கொள்கிறார். அவர் மீது அந்த கடற்கரை மணலை கொண்டு அவரை முழுவதுமாக மூடுகின்றனர். மூடிவிட்ட பிறகு அந்த மணலிலிருந்து இவர் வெளிவருகிறார். இவ்வாறு மணலிலே மறைவதும் மணலிலிருந்து வெளிவருவதுமாக பல முறை அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுகிறார். குழந்தைகள் தொடர்ந்து இந்த விளையாட்டை செய்து கொண்டிருக்கின்றனர். ஒரு நேரம் அந்த பிள்ளைகள் சேர்த்து வைத்த மணலில் இருந்து அவர் வெளிப்படாதது கண்டு பிள்ளைகள் திகைக்கின்றனர். ஐயோ, பெரியவர் அடிகள் உள்ளே இருந்து வெளியே வரவில்லை என்று சொல்லி பிள்ளைகள் திகைக்கின்றனர். அவர் அந்த மணலிலிருந்து மறைந்து விடுகிறார். திகைத்த பிள்ளைகள் அடிகளை காணாது அந்த சிறுவர்கள் மணலை கலைத்து தோண்டி பார்த்த போது அந்த இடத்திலே, அவர் அமர்ந்த இடத்திலே பட்டினத்தடிகள் சிவலிங்கமாக வெளிப்பட்டார். இதுதான் இறைவனுடைய வெளிப்பாடு. இறைவன் பட்டினத்தடிகள் அவங்க சிவலிங்கமாக தோற்றம் பெற்றார். அன்று முதல் இன்று வரை இந்த பட்டினத்தடிகள் சிவலிங்கமாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் என்பது சைவ சமய வரலாறு. 42வது வினா, பட்டினத்தாருடைய சமாதி எங்கே இருக்கிறது? இவர் சிவலிங்கமாக மாறிய இடம், அதான் சமாதி, சென்னையில் இருக்கிற
திருவற்றியூர் கோயிலுக்கு கிழக்கே கடற்கரையிலே அவருடைய சமாதி அமைந்திருக்கிறது. இன்றும் கூட நாம் அதை சென்று காணுகின்ற பொழுது நம்மால் காண முடியும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. 43வது வினா, பட்டினத்து பிள்ளையார் பாடல் திரட்டு என்னும் பெயருள்ள மற்றொரு நூலின் தன்மை யாது? இங்கதான் நமக்கு தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கு குழப்பம் ஏற்படும். பட்டினத்து பிள்ளையார் பாடல் திரட்டு என்ற ஒரு நூல் இருக்கிறது. பட்டினத்து பிள்ளையார் என்ற பாடல் திரட்டு என்ற ஒரு நூல் இருக்கிறது. இது பட்டினத்தார் பாடிய பாடல்கள் என்ற எண்ணம் பலருடைய மனதில் இருக்கிறது. பட்டினத்தடிகள் பாடியனவாக பட்டினத்து பிள்ளையார் தனிப்பாடல் திரட்டு என்ற ஒரு நூல். இந்த பாடலுடைய சொல், நடை, பொருள், அமைதி என்பவை இப்பொழுது நாம் இதுவரை பார்த்த அந்த திருவெண்காடராகிய பட்டினத்தார் பாடிய அந்த நடையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது. இந்த திரட்டிலே பிற்கால சொற்களும் பிழைப்பட்ட சொல் உருவங்களும் கீழ் மக்கள் பயன்படுத்துகின்ற வழக்கு சொற்களும் அதிகமாக இந்த பாடல் திரட்டில் இடம்பெற்றிருக்கிறது. மாணவ செல்வங்கள் கவனிக்க வேண்டும். பட்டினத்து பிள்ளையார் பாடல் திரட்டு என்ற நூல் பட்டினத்தார் எழுதியது என்று நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்த பிள்ளையார் பட்டினத்தார் வேறு. அவர் அந்த 5 நூல்கள் எழுதியிருக்கிறார். அந்த திருமுறையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பட்டினத்து பிள்ளையார் பாடல் திரட்டு என்ற ஒரு நூல் இருக்கிறது. ஆனால் அந்த இதுவரை பார்த்த அந்த நான் முதல் பட்டினத்தார் என்று சொல்லுகிறேன், இவரை 2வது பட்டினத்தார் என்று தெளிவுக்காக வைத்துக் கொள்ளலாம். முதலிலே தோன்றிய அந்த பட்டினத்தார் பாடிய அந்த செல்வந்தர் பாடிய பாடலுடைய நடைக்கும் இந்த பட்டினத்து பிள்ளையார் பாடல் திரட்டு என்ற பாடலுடைய நடைக்கும் அதிகமான வேறுபாடு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் இந்த 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிற திருவெண்காட்டடிகளுடைய பிரபந்தங்கள் 5 நூலும் சங்க சான்றோர் மேற்கொண்ட தூய செந்தமிழ் நடையிலே அமைந்திருக்கின்றன. எனவே நான் ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த பாட்டிலே, அதாவது இந்த பட்டினத்து பிள்ளையார் பாடல் திரட்டில் இருக்கிற பாடலை பாடியவர் திருவெண்காட்டடிகள், அதாவது முதலிலே பார்த்த பட்டினத்தாருக்கு பின்னர் நெடுங்காலத்துக்கு பின்னர் தோன்றிய வேறு ஒருவர் ஆவார் என்ற ஒரு முடிவுக்கு நாம் தெளிவாக வர வேண்டும். தேர்வுக்கு தயாராகின்ற பிள்ளைகள் இதை மனதிலே உள்வாங்க வேண்டும். இந்த பட்டினத்து பிள்ளையார் பாடல் திரட்டு அதை பத்தி நம்ம ஏன்னா இப்ப சொன்ன இல்லைங்களா, அது என்னதான் சொல்லுது? பட்டினத்து பிள்ளையார் பாடல் திரட்டு நூல் பற்றி குறிப்பு வரை அது சொல்லதை பாருங்க. ஒரு நிமிஷம். இந்த நூலில் உள்ள பாடல்களே மக்களிடம் பெரிதும் பரவியுள்ளது. இன்றைக்கு பட்டினத்தார் பாடல் நீங்க அது ஊடகங்களிலே, இந்த யூடியூப்ல, மற்றதுல அந்த சொற்பொழிவுகளிலே காணுகின்ற பொழுதெல்லாம் இந்த பட்டினத்து பிள்ளையாருடைய பாடல்கள் தான் மேற்கோள் காட்டப்பட்டு அவைகள் விமர்சனம் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். இதனை பாடியவர் அதே ஊரிலே, ஏறக்குறைய அந்த திருவெண்காடர் வாழ்ந்த ஊரிலே 14, 15ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த வேறு ஒருவர் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஏன் என்று சொன்னால் பேச்சு வழக்கு சொற்கள் இதில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. இவர் பாடலுடைய நடையை பார்க்கின்ற பொழுது ஒரு கடுமையான துறவரம் மேற்கொண்டவர் போல நம்மால் அறிய முடிகிறது. இல்வாழ்க்கையை பழித்தும் உலக வாழ்க்கையை வெறுத்தும் பலவிதமான பாடல்கள் இந்த நூலிலே, தொகுப்பிலே, திரட்டில் இடம்பெற்றிருக்கிறது. தாயிடம் பேரன்பு கொண்டவர் என்பதை தாய் இறந்த போது நெஞ்சம் உருகிய பாடிய பாடல்களாலே நம்மால் அறிய முடிகிறது. அந்த பாடல் இன்றும் கூட பலர் பாடி உருகுகின்ற நிலையை நம்மால் காண முடிகிறது. அடுத்து ஒரு வினா, பட்டினத்தாருடைய மாணவர் யார்? ஒரு வினா. என இடையில வரலாறுல அந்த பதிவுகளில் நம்ம கிராஸ் ஆகுது. பட்டினத்தாருடைய மாணவர் பத்திரகிரியார் என்று நம்மால் அறிய முடிகிறது. இவர் துளுவ நாட்டை சார்ந்த ஒரு மன்னராக இருந்து பின்னர் பட்டினத்தாருடைய துறவியாக மாறினார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இவருடைய பாடல்கள் பத்திரகிரியாரின் புலம்பல் என்ற ஒரு தொகுப்பாக வெளியே வந்திருக்கிறது. தத்துவ கருத்துக்கள் நிரம்பியவை, அனைத்தும் 2 அடிகள் கொண்ட பாடலாக அமைந்திருக்கிறது. இது கடைசி. அடுத்து முக்கியமான வினா. இதுவரை நாம் கேட்ட செய்தியை தெளிவாக்கி கொள்வதற்காக இந்த வினாவை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். என் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை உள்வாங்க வேண்டும். முக்கியமான வினா 46வது வினா, இலக்கியங்கள் சுட்டும் பட்டினத்தார்கள் மொத்தம் எத்தனை பேர்? நிறைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் என்ற பெயரிலே பலர் வாழ்ந்தனர் பல்வேறு காலங்களிலே என்ற செய்திகள் அங்கே ஒரு விதமான குழப்பத்தை உருவாக்குகிற சூழல். தேர்வுக்கு தயாராகின்ற நம்ம ஒரு வாழ்க்கையை நோக்கி ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு வர வேண்டும்,
அரசு பணியை பெற வேண்டும் இந்த இருக்கிற நமக்கு சில பதிவுகள் நம்ம குழப்பத்தை உருவாக்கி தருகிறது. எனவே இந்த வினாவை உங்கள் முன் வைக்கிறேன். இலக்கியங்கள் சுட்டும் பட்டினத்தார்கள் 2 பேர் தான், 2 பட்டினத்தார்கள். ஒன்று திருவெண்காடர் எனப்பட்ட பட்டினத்தார். முதல் பட்டினத்தார் திருவெண்காடர். உங்க விளக்கத்துக்காக முதல் பட்டினத்தார், 2ஆம் பட்டினத்தார்னு சொல்றேன். முதலிலே தோன்றியவர் திருவெண்காடர் என்ற பட்டினத்தார். இவருடைய காலம் 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டிலே இவர் வாழ்ந்தவர். இவருடைய பாடல்கள் சைவ திருமுறையிலே 11ஆம் திருமுறையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? 5 நூல்கள். இவருடைய பாடல்கள் நல்ல நடையிலே சங்க தமிழில் அமைந்திருக்கிறது. இவருடைய சமாதி சென்னை திருவற்றியூர் கடற்கரைக்கு கிழக்கே அந்த சிவலிங்கமா தோன்றினார் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. இவர் இறுதியிலே சிவலிங்க வடிவமாகவே காட்சியளித்து மறைந்தவர். இவர் திருவெண்காடர் எனப்பட்ட பட்டினத்தார். 2வது பட்டினத்து பிள்ளையார் தனிப்பாடல் திரட்டு, அவ்வளவுதான் நமக்கு கிடைக்குது அப்படின்ற நூலிலே ஆசிரியர் பட்டினத்தார் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, அல்லது அந்த செய்தி பரப்பப்படுகிறது. இவருடைய காலம் 14 அல்லது 15ஆம் நூற்றாண்டு என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். இவருடைய பாடல்கள் பெரும்பாலும் பேச்சு வழக்கு சொற்களே அதிகமாக அமைந்திருக்கிறது. இந்த இவருடைய பாடல்களே மக்கள் பலரால் பாடப்பட்டும் விமர்சனம் செய்யப்பட்டும் இன்றும் ஊடகங்களிலே உலா வருகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு தெளிவான செய்திகள் எதுவும் இந்த பட்டினத்து பிள்ளையார் தனிப்பாடல் திரட்டை எழுதிய ஆசிரியரை பற்றி நம்மால் அறிய முடியவில்லை. இவருடைய பாடல்கள் இன்றைக்கு ஊடகங்களிலே பல்வேறு நிலைகளிலே மிக அழகாக விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கருத்தை நான் கருத்துக்களை பெரும்பாலும் 95% கருத்துக்களை சைவ சமய வரலாறும் 12 திருமுறையும் என்ற திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய வெளியீட்டை மையமாக கொண்டு அவர்கள் அந்த சைவ சமய வரலாறு 12 திருமுறை வரலாறை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றனர். எனவே சைவத்திற்கென்றே அமைக்கப்பட்ட அந்த ஆதீனம் சைவ திருமுறைகளை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பல பதிப்புகளை வெளியிடுகிறார்கள். அந்த அவர்கள் வெளியிட்ட நூலிலிருந்து இந்த செய்தியை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். அவர்களும் கூட பல செய்திகளை தன்னுடைய இலக்கிய வரலாற்றிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால், ரொம்ப அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்ட பதிவாக இருந்தாலும் கூட ஒரு தெளிவை உங்கள் முன்னே இது கொண்டு வந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் அல்லது இருந்தது என்று நீங்கள் நினைத்தால், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். இந்த என்னுடைய தமிழும் தங்கையாவும் என்ற அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை நான் உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் உங்களுடைய ஒருவேளை நான் இது தொடர்பான செய்திகளை விடுபட்டிருந்தாலோ அல்லது நீங்கள் அறிந்த செய்திகள் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலோ அந்த கமெண்ட் பாக்ஸிலே மனம் திறந்து பதிவு செய்யுங்கள். இந்த பதிவை தொடர்ந்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி பலமுறை நீங்கள் அதை கேட்டு கருத்துக்களை உள்வாங்கி அந்த தேர்வு நேரத்திலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று அரசு பணியிலே சேர உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். மற்றொரு சிந்தனையோடு நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.